திரும்பவும் வாசித்து ஆண்டு சமூகத்தில் நம்ம வார்த்தையின் வேலை தியானிக்கலாம். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் ராஜாவே, இந்த வேலையின் தெய்வ சமூகத்தில் 2026 கர்த்தர் எங்களோடு திருளம் பற்றி எங்களை இந்த நிமிஷம் வரை நடத்த துவங்கியிருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க. பேசுகிறதையும் நீரளவா உம்முடைய சத்தம் எங்களை தொனிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களிலே விளம்பட்டும். ஆண்டவருடைய வல்லமை வருதின வார்த்தைகள் கண்மலையையும் நொறுக்கும் சம்மட்டி போன்ற வசனங்கள் எங்களை சீர்படுத்தி ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் எங்களை செம்மையாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும். வசனம் கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்தும். மந்தாரங்கள் பலவீனங்கள் எதுவும் உட்புகாடி கர்த்தர் வேறு எடுத்து காத்துக்கொள்ளும். கர்த்தர் நாமம் மாத்திரம் மேம்படும். மீட்பர் இயேசுவின் மூலம் எடுக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் தேவன் இந்த நாளிலே நமக்கு 2 வசனத்தை சுட்டி காட்டி ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக நமக்கு தந்திருக்கிறார். வாசித்த வசனம் சொல்கிறது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாய் இரார். குதிரை என்பது அது ஒரு மிருக ஜீவன். அந்த குதிரையுடைய பலத்தில் கர்த்தர் விரும்புவது கிடையாது. வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அப்போ வீரன் சொன்னால் அது மனுஷன், நரஜீவன். முதல்ல மிருக ஜீவன், அடுத்து நரஜீவன். ஆண்டுடைய வார்த்தை பாருங்க, அந்த வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இது நிமித்தமாக கர்த்தருக்கு எந்த ஒரு மகிமையும் கொண்டு சேரப்போகிறதே இல்லை. அப்போ கர்த்தர் எதில் பிரியமாக இருக்கிறார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொல்கிறத ஏறத்தாழ அறிமுகமாக அநேக அறிமுகத்தை பாஸ்டர் மருமகன் அந்த தேவ பயத்தை குறித்தான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம காலேஜ் சௌகரியம் எப்போ வருவாங்க, கொஞ்ச நாள் அவங்க தான் நமக்கு அதுக்கு தான் அவங்களுடைய பலவீனமாக இப்போ அவர் வர்றது கிடையாது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ராஜேஷ்ட சொன்னோம் பழையவிட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும். அவங்களுடைய பாஸ்டர் ஆரம்பத்திலேயும் பொண்ணு கேட்டு வரும்போது நல்லா ஊழி செய்வாப்பில், ஆண்டு வார்த்தை பகிர்ந்து கொள்வாப்பில், சங்கீத தியானம் கொள்ள அப்படியே சொன்னாப்புல. சரி, 2 வருஷத்தை தாண்டிட்டு நம்ம தேவசமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பயன்படுத்துறதுன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் அங்கேயும் பேசி தேவ பயத்தை குறித்து நம்மோடு ஈடுபடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேளுங்க. தேவ பயம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வார்த்தையுடைய துவக்கமே என்ன போட்டுக்குது? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது தமிழ் வேதாமத்தில் எப்படி இருக்குது, ஆங்கில வேதாமத்தில் அந்த வார்த்தை மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்றது, அல்லது இன்பமாக இருக்கிறார் அப்படின்றது. நீங்கள் ப்ளஸ்ஸர் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? ப்ளஸ்ஸர், அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? இன்பம், மகிழ்ச்சி. இந்த ப்ளஸ்ஸர் கார்னு சொல்லி அம்பாசிடர் கார்னு உண்டு, அதில் அது பேர் ப்ளஸ்ஸர் கார் தான். அது தமிழில் மகிழ் ஊந்துன்னு சொல்லுவாங்க, மகிழ் ஊந்து. அந்த காரில் பிரயாணம் செஞ்சால் மகிழ்ச்சியாக இருக்குமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய தமிழ் வேதத்தில் இது நல்ல வார்த்தை, எல்லாமே நல்ல வார்த்தை தான். ஒன்றையும் குறை சொல்லவே முடியாது.
இன்னைக்கு அந்த ஆங்கில பதத்தில் இருக்க வார்த்தையை தான் நம்ம என்ன சொன்னால் தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்ட் இங்கே இருக்குது ஒன்று, இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு தமிழ் வார்த்தைகள் ஒரே சொல்லில் அநேக அர்த்தங்கள் உண்டு. அதனால நம்ம என்ன சொன்னால், நம்ம முழுக்க நம்ம வருஷம் முழுவதும் என்ன செய்யணும்னா ஏறத்தாழ வேத பாடமாக தான் தியானிச்சுட்டு வர்றோம். நீங்கள் பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உற்சாகம் வரும், பயங்கர உற்சாகம் வரும். ஆனால் அது இந்த காலையில் இருக்கிற பனித்துளிகள் போல் நேராக என்ன செஞ்சிடும், அது இல்லாமல் போய். வேத பாடம் என்பது அது என்னைக்குனாலும் ஒரு நாள் இந்த உள்ளத்தில் என்ன செய்ய பதிஞ்சிருக்கும். நீங்கள் 1ஆவதில் கற்றுக்கொண்ட பாடம் இன்ன வரைக்கும் மறக்கிறீங்களா? உங்கள் டீச்சர் அல்லது உங்கள் அம்மா அப்பா ஆ ஆ ஈன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஃபவுண்டேஷன். ஹல்லேலூயா. உங்கள் மேற்கல்விக்கு சரி, முதிர் கல்விக்கு சரி, உயர்கல்விக்கு எல்லா கல்விக்கும் அந்த ஃபவுண்டேஷன் அது இன்னை வரைக்கும் உங்களை என்னச்சுன்னா உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்த வேதம் கற்றுக்கொண்டு நாம் அதை தியானிக்கிற பொழுது அது மிகுந்த வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத தியானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரசங்கம் நம்ம கேட்டு அதாவது நீங்கள் இந்த 4 மாவடிக்கு வைகோன்னு ஒருத்தர் வந்தார். வைகோ தெரியுங்களா? எல்லாருக்கும் ஒரு கட்சிக்கு தலைவர். அல்லது ஒரு பெண் வந்தா, ஒருத்தி பேர் என்னவர்னா நக்மான் ஒரு பெண். அது சினிமாவில் நடிகை. அவங்கள வருவாங்க, வந்துட்டு ஏசனப்ப சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டு அப்புறம் வேறு காரியத்தில் வேறு பக்கம் திசை திரும்பி போயிட்டே இருப்பாங்க. அல்லையா? பிரசங்கம் பண்ணுறவங்க ரொம்ப பேர் வரலாம். ஆனால் வேதம் கற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினமானது போல தரும். ஆனால் அந்த வேதம் தான் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்தும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பிரசங்கிச்சுட்டே போகலாம், ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். அதாவது கொலோசியரில் ஒரு வசனம் உண்டு, நீங்கள் கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு ஒரு படி, கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது அதில் ஒரு மேற்படி. அப்போ அவர் கற்றுக்கொள்கின்றது அவர் போலவே என்னுடைய வாழ்க்கை இருக்கணும். இதுதான் பிரியம். சரி, இப்போ வார்த்தைக்கு வருவோம். ஆண்டவர் சொல்றார், நமக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம இந்த நாளில் தியானிக்கிற பொழுது ஏசாயா 62:5 வாசிங்க. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணியது, உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். நலகவனிங்க, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஒருவேளை இது இஸ்ரேலை குறித்து அல்லது எருசலேமை குறித்து யூதேயாவை குறித்து கர்த்தர் விளம்புகிற ஒரு வார்த்தை. எப்போவுமே நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது அது எங்கோ யாருக்கோ சொன்னாலும் கூட அதனுடைய சாராம்சம் எங்கே தான் வந்து முடியுங்கன்னா சபையில் தான் வந்து முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளந்து எதை சொன்னாலும் கடைசியில் சபையில் வந்து என்ன சொன்னால் நம்மளை இணைச்சு சபைக்கு நித்தியத்தை கொடுப்பது தான் அவருடைய முக்கிய பங்கை அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவசோர காத்திருக்க தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 62:5 அந்த கடைசி 10 ஓட்டுக்கு பார்த்தீங்களா? உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். எது போலயா? மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யூத பாரம்பரியத்தில் சில காரியங்களை நம்ம என்ன சொன்னால் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிட்டு இந்த மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். நீங்கள் இது தம்பதின்னு நினச்சிடாதீங்க. மணவாளன் மணவாட்டி அப்படின்னா தம்பதியா?
பத்திரிக்கையில் பேர் போடுவாங்க. அதில் கணவன் மனைவின பேர் போடுவாங்க, மணமக்கள்னு போடுவாங்க, மணவாளன், செல்வன், இங்கிட்டு செல்வி, இப்படி போடுவாங்க. அப்போ அவங்க இன்னும் இல்லை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும். அப்போ இங்கே மணவாளன் சொன்ன என்ன அர்த்தம்? நிச்சயம் பண்ணிட்டாங்க. மணவாளன் மணவாட்டியின் மேல். அப்போது இவர் என்ன செய்யறனா, மணவாட்டியை தேடுறார். அவங்க பேரண்ட்ஸு தேடுவாங்க, அல்லது உடைய உறவினர் தேடுவாங்க. இந்த காலத்தில் புரோக்கர் ரெடி பண்ணி தருவாங்க. அந்த காலத்தில் பெற்றவர்கள், உறவுகள், இந்த தம்பி இவனுக்கு ஏற்ற பெண், இந்த பெண்ணை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெடி பண்ணி. ஆரம்ப காலத்தில் இதுதான் நடந்துச்சு. உறவுகள் தான் என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா காரியத்தை முடித்து வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனமாக கேளுங்க. அப்போது இந்த மணவாளன் மணவாட்டியை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய மனக்கண்கள் ஒரு கோட்டை கட்டும், மனசில் ஒரு எண்ணங்கள் எழும்பும். அதில் ஃபுல்லாக அவங்களோட வாழ போகிற காரியத்தை குறித்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல. இது உறவுக்கு பின்னாடி நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்போது மணவாட்டியை அவர் என்ன செய்கிறான்னா தேடுகிறார், கண்டுபிடிக்கிறார். அந்த மணவாட்டியை பெற்றோருடன் போய் நிச்சயம் செய்கிறார். சிம்சன் வாழ்க்கை வரல கூட அப்படி இருக்கும் பார்ப்பீங்க நீங்கள். நிச்சயம் செய்கிறார். அப்புறம் யூதருடைய வழக்கத்தின்படி பரிசு பொருள் கொடுப்பாங்க. ஈசாக்கு சம்பவத்தில் ஈசாக்குடைய வீட்டிலேருந்து அந்த வேலைக்காரர் எலேசர் தான் சொல்கிறாங்க. அந்த எலேசர் பேர் போட்டிருக்க அந்த இடத்துல எலேசர்னு சொன்னால் போய் வெகுமதிகளை கொடுத்து ரெபெக்காளை மணவாட்டியாக மணவாளன் ஈசாக்கு என்ன செய்கிறாங்க அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ வெகுமதிகளை கொடுப்பார். அடுத்தபடியாக குறித்த காலத்தில் அவங்க திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. இதுதான் யூதருடைய ட்ரெடிஷன், பாரம்பரியம். அப்போ தேவ சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகளே, இப்போ நல்லா கவனிச்சுக்கணுங்க. மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அப்போ என் தேவன் என் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறானீங்கன்னா அவர் என்னை எப்படி பாவித்திருக்கிறானீங்கன்னா என்னை ஒரு விவாதத்துக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு மணவாட்டியாக என்னை பாவித்திருக்கிறார். மணவாட்டின்னு சொன்னால் ஒன் பேர்சன் மட்டும் நினச்சிடாங்க. இது ஹோல் சர்ச், அதாவது யூனிவர்சல் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறீங்கன்னா, இப்போ நம்ம உன்னத சிவன் சபை, நம்ம மகனாய் ஊழியத்தில் அநேக திருச்சபைகள் உண்டு. அதில் நாம் அவங்கள்ட்ட இணைஞ்சிருக்கனால நமக்கு உன்னத சிவன் சபை நமக்கு தனிப்பட்ட ஒரு பேர். அப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே மாரநாதா சபைன்னு இருக்கும், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளிஸ் ஆஃப் காட் இருக்கும். இப்போ ஒவ்வொரு சர்ச் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஒட்டுமொத்த சர்ச்சு எல்லாம் சேர்ந்து உலகத்துக்கு எல்லா சர்ச் சேர்ந்து யூனிவர்சல் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் சேர்ந்து தான் ஒரே ஒரு பேர் உண்டு, அதான் மணவாட்டி. அல்லேலூயா. இந்த மணவாட்டியின் மேல் மணவாளன் கிறிஸ்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கவனிக்கிற பொழுது இந்த மணவாளன் இந்த மணவாட்டி, அதாவது உலக பிரமான யூத ஒரு மணவாளன் யூத மணவாட்டின் மேல் என்ன சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் எத்தனையோ சந்தர்ப்பத்துக்களை எத்தனையோ பெண்களை அவர் என்ன சொன்னார் தேடுறார். தேடி ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டது, ஆண்டவர் இந்த சபைக்கு முன்னாக சபைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனம் அல்லது கோத்திரம் அல்லது இஸ்ரவேல் தேசம். அந்த கோத்திரத்தை அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் போட்டுக்கு பாருங்க, எப்படி அவர் தேடி கண்டுபிடிச்சாராம். உபாகமம் 32:10 வாசிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் ஸ்தோத்திரம்.
ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி குறித்து மகிழ்ச்சியாக இருக்கிறது குறித்து தியானிச்சுட்டு வரும் பொழுது நம் தேவன் இந்த இஸ்ரவேலை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாழான இடம், அவாந்திரையான இடம், ஊழை இடுதல் உள்ள அந்த இடம், அப்படி இடத்துல கர்த்தர் நினைச்சாராம் இந்த யாக்கோப்பை அல்லது இஸ்ரவேலை தேடி கண்டுபிடிச்சாராம். ஹல்லேலூயா. இப்போது இஸ்ரவேல் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக் எங்கே வரும்? சபைக்கு வரும். இப்போ நம்மளை எப்படி கண்டுபிடிச்சார்? வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளை கர்த்தர் ரோமர் 5:7, எபேசியர் 5:8, அடுத்து எபேசியர் 2:2 வரைக்கும் இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் வரிசையாக வாசிக்க போகிறோம். ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். அடுத்து நாம் பாவிகளாய் இருக்கையில், இதுதான் முக்கியம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்போ நம்ம எங்க கண்டுபிடிச்சார்? கண்டுபிடிங்க, பாவிகளை கண்டுபிடிச்சார். நான் நல்ல மனுஷன் சொல்லி என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை, நான் நீதிமான் சொல்லி தெரிந்து கொள்ளலை. என்னை எப்படி கண்டுபிடிச்சாரா? நான் பாவியாக இருக்கும்போது. ஸ்தோத்திரம். உபாகமம் 7:7 வாசித்து பாருங்க, என்ன போட்டிருக்கு? சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான, நீங்கள் இப்போ பெரிய கூட்டம் சொல்லி நான் உங்களை நினைச்சல, உங்கள் மேலே அன்பு வச்சு உங்களை சூஸ் பண்ணலை, உங்களை தெரிஞ்சுக்கல. நீங்கள் சகல ஜனங்களில் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், அற்பமான ஜனங்கள். உங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே லிட்டில், ஒரு சின்ன கூட்டம், உங்களை தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் கடைசி பதில் என்ன போட்டுக்கு பாருங்க. தேவனுடைய தெரிந்தவர்களை குறித்து வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 1:அதிகாரத்தில் எப்படி 26 வசனத்தில், சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வெளியில பாழான இடத்துல இந்த யாக்கோபை தெரிஞ்சுக்கிட்டாரு, இஸ்ரவேலை தெரிஞ்சுக்கிட்டார் கர்த்தர். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஞானிகள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த ஞானிகள் நடுவில் நம்மளை எப்படி இருக்குமா, பைத்தியமாக இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் ஒன்றும் தெரியாதுங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவனுக்கு ஒரு விவரமே இருக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றார், அவனைத்தான் நான் தெரியும். நாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே தகுதி கிடையாது. நமக்கு தாங்க கிருபை. தகுதி உள்ளவங்களுக்கு தான் தகுதி இருக்குல்ல, அவங்க எண்ணம் செஞ்சுட்டு போயிடுவாங்க, பிழைச்சிட்டு போயிடுவாங்க. தகுதி இல்லை பார்த்தீங்களா, நமக்கு தான் கிருபை. இந்த வசனம் சொல்லி பாருங்க, பலமுள்ளவையில் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பெரிய வீரன் சூரன் அப்படியெல்லாம் ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்கள இல்லைங்க, அவங்கள ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நோஸ் கட் பண்ண போகிறான். யாரை வச்சு? பலவீனமுள்ள, பலமே இல்லாத நம்மை வச்சு அவர்களை என்ன சொன்னால் வெட்கப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரேஸ்வரர் காத்திருக்கதே நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மணவாளன் இந்த மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சி ஆகிறார். இவர் தேடுறாரு, தேடி கண்டுபிடிக்கிறார். எந்த இடத்துல கண்டுபிடிச்சானா, பாவிகள், ஞானம் இல்லாதவன், பலம் இல்லாதவன், ஒன்றும் கிடையாது, அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். நம்மளை கர்த்தர் மணவாட்டியாக
அவருக்குரிய பாத்திரமாக தெரிந்து கொண்டு நம்ம மேலே தான் மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்ல தொடர்ந்து ஆண்டு வார்த்தை சொல்லி பாருங்கள். நம்ம வாஸ்தமா 5:8 வாஸ்தமா எபேசியர் 5:8. முக்காலத்தில் நீங்கள் இருட்டா இருந்தீங்க, அப்போ நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்க முன்னாடி நம்ம எங்க இருந்தோமா? அந்த காலத்தில் இருந்தோம், இருட்டுக்குள்ள இருந்தோம். அதாவது பாவத்துக்குள்ள கிடந்தோம், அதாவது பிசாசுக்குள்ள கிடந்தோம். அதுதான் இருட்டு. இருளாக இருந்தீர்கள், அந்த காலத்தில் இருந்தீர்கள். இப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இப்போ வந்துட்டோம். அடுத்து ஃபர்தராக நம்ம என்ன செய்யணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். ஆமென். ஸ்தோத்திரம். இதை திரும்பமா 2வது இடத்துக்கு வாங்க. எபேசியர் 2:2 ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். முற்காலத்தில் இந்த உலகத்திலேயே பாரம்பரியம் வழக்கம் அதன்படி நீங்கள் ஒன்றில் பாருங்க, கீழ்ப்படியாமை அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவையை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்ம இருந்த நிலைமை என்னன்னா, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்புர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்போ தேவ சமூகத்தில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்மளை எந்த இடத்துல ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டாராம்? கோபாக்கினையில் பிள்ளைகளாக இருந்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நரகத்துக்கு போகிறவங்களாக இருந்தோம். நரகத்துக்கு போகிறவங்களாக இருந்த நம்மளை மனவாட்டியாக தெரிந்து கொண்டு என்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார், என்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அக்கிரமங்களில் நம்மை உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒன்றும் கிடையாது, என்கிட்ட பாவம் தான் மிஞ்சி இருக்குது. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, பிசாசின் கிரிகள் பாரம்பரியம் தான் என்கிட்ட மிஞ்சி இருக்குது. ஆனால் கிருபை எனக்கு ரட்சிப்பு கொடுத்துச்சு. எத்தனை பேர் இந்த வருஷத்தின் முதல் நாள் சந்தோஷமாக இருக்கு? கிருபை தாங்க. நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கேன், கர்த்தருடைய கிருபை. என்னுடைய சுய கிரியினால் நான் தேவ சமூகத்துக்கு வரவே இல்லை. அவர் என் மேல் வைத்த அன்பு என்னை தேடி கண்டுபிடிச்சா. நான் எங்கே கிடந்தேன்? யாக்கோபு எங்கே கிடந்தான்? அப்பா அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு தம்பி பிள்ளையே மகனே ஓடி போயிரு. நீ இங்கே இருக்காது. இங்கே இருந்தா 1வது நீ செத்து போயிடுவ, 2வது அவன் கொலைகாரன பட்டத்தில் அவனும் தான் போயிடுவான், நஷ்டப்பட்டு போயிடுவான். அதனால் நான் 2 வரையும் நான் என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. அதனால் என்ன செஞ்சிரு? போய் எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் அந்த அவனுடைய பிறப்பில் போது சொல்லுவாங்க, இவன் வனசஞ்சாரியும் இவன் கூடாரவாசி, குணசாலியும் கூடாரவாசி இருப்பான். அவன் ஏசாவை பற்றி என்ன சொல்லிருக்கு? டக்குன்னு வரமாட்டுது. வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாக. இவன் குணசாலியும் கூடாரவாசியும். இவனுக்கு வீடு அவங்க அம்மா அவங்க அப்பா தான் தெரியும், அவங்க அண்ணனையும் தெரியும். அவங்க அம்மா கூட இருந்து நல்லா சமையலும் கற்றுக்கிட்டா போல இருக்குது, அது நல்லா தெரியும் போல். கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்படி இருந்தவன் ஒரு நாள் வீட்டை விட்டு தனிமையில் என்னச்சுன்னா சீரிய தேசத்துக்கு போகிறான். இவன் கானான் தேசத்துலேருந்து சீரியா தேசத்துக்கு குறிப்பிட்ட மைல் தூரங்களை கடந்து போகிறான். அப்போ தான் தனிமையில் ஒரு நாள் கிடக்கும்போது தான் ஆண்டவர் அவனை கண்டு சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவ சுந்தருக்கு தேவ பிள்ளைகள், அந்த இஸ்ரவேலை சந்தித்தவர் இந்த பாவிகளாக இந்த நம்மை சந்தித்து என்மேல் பிரியமாட்டி என்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த பாழான இடம்ன்றதுக்கு அடுத்து ஒரு அர்த்தம் இருக்குது. பாவிகளாக இருந்த நம்ம
அடுத்து சாபத்துக்குட்பட்டிருந்த நம்மை, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் நான் விடுவித்தான். இந்த சாபன்ற மாத்திரத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியத்தை அடிக்கடி தியானிக்கிற ஒரு காரியம்தான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தோம்னா, அம்மோனியரும் மோவாபியரும் குறித்து அவங்க பாருங்க, நல்லா கவனிச்சு கேளுங்க. எங்கே வரக்கூடாது? சபைக்கு உள்ளே வந்துடவே கூடாது. ஏதோமியன் வரலாம், செய்தி மலை தேசத்து அவங்க வரலாம், பக்கத்துக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் அம்மோனியனும் மோவாபியனும் கூட என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அதுக்கடுத்து 10ஆம் தலைமுறையிலும் சிலதை 10ஆம் தலைமுறை வரலாம் சொல்லி ஆண்டு பெர்மிஷன் கொடுப்பாரு. ஆனால் இவங்களை 10ஆம் தலைமுறையிலும் வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து என்றைக்குமே சபைக்கு வந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு கோத்திரம், அதில் தாங்க ஒரு அம்மா வந்தாங்க, ரூத். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்களுக்கு என்றைக்குமே பெர்மிஷன் கிடையாது, உள்ளே வரவே கூடாது. பாழான நிலத்தில் ஊழையிடுதல் உள்ள அவாந்திர ஸ்தலத்தில் கர்த்தர் யாக்கோபு இருந்தார். ஆனால் சபிக்கப்பட்ட ஒரு ஜாதி கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ரூத்தை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த ரூத்துட்டு என்னங்க ஸ்பெஷல் இருந்துச்சு? அவள்கிட்ட உறுதி இருந்துச்சுங்க. உறுதி. என்ன சொன்னாலும் சரிம்மா, நீ எப்படி திட்டினாலும் சரி, என்னை வெறுத்தாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை விட்டு போகவே மாட்டேன். இந்த சபைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் எப்படா நம்மளை ஏதாவது சொல்லுவார், இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போது ஏற்கனவே என்ன செய்வாங்க, தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இந்த நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சாக்கு கிடைச்சுமே அதை வச்சு இடத்த காலி பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்கிறவங்களுக்கு, நீங்கள் அந்த சத்தியம் நிறைந்த சபையை விட்டுட்டு நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிற வேண்டாம், நினைக்கவும் கூடாது. சத்தியம் நிறைந்த சபையை விட்டுட்டு நம்ம தடுமாறிட்டோம்னா அவர் இடறிக்கிட்டே தான் இருப்போம். பட்டகால் பட்டுக்கிட்டேன்னு சொல்லுவாங்களே, இடறிக்கிட்டே தான் இருப்போம். நமக்கு நிலைவரமே கிடையாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கர்த்தர் தந்த வார்த்தை, கர்த்தர் தந்த வேதம் முடிஞ்ச அளவுக்கு தேவ சமூகத்தில் அது எவ்வளவுக்கு எவ்வளவு டைஜஸ்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம என்ன வேதத்தை தியானிச்சுட்டு வரோம். இதையும் நம்ம தாண்டி இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சோம்னா நம்மளை போல துர்பாக்கியவான் யாரும் கிடையாது. அல்லேலூயா. தேவசூர் காதுக்கு தேவ பிள்ளையிலே நாம் தேவையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனம் தான் துருவி 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 ஆண்டவர் அதுக்குள்ளே என்னென்ன வச்சிருக்கிறார் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதாவது பைபிள் ஆண்டவர் சொன்னார், வேதபாரகன் இந்த பழசுலேருந்து புதுசுலேருந்து என்ன செய்வார்னா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுபோல் நம்ம கர்த்தர் எல்லா பதிலும் கொடுத்துக்கிட்டே வர்றார். சரி, இந்த அம்மாவை குறித்து 23ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 3ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வாசிக்கும் வரைக்கும் இந்த அம்மா எந்த காரணத்துக்கு ஒன்றும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. ஆனால் பாருங்கள், வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துலையும் சரி, அந்த அம்மாவுடைய காரியங்களை வாசிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் இயேசுடைய வம்ச வரலாறை குறித்து சொல்லும் பொழுது இந்த அம்மா வெறும் பதிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நழுவி போகிறதில்ல, கழுவுறதில்ல, நழுவுற மீன் போல் இந்த அம்மா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேற இடத்துக்கு போகவே இல்லை. உறுதி. இன்றைக்கி ஓர்பாலை குறித்து நம்ம ஓர்பால்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். ஆனால் ரூத்தை மட்டும் நிச்சயமோம் இன்ன வரைக்கும் நம்ம புகழாரம் சூட்டி கொண்டே இருப்போம். காரணம், அவங்கள்ட்ட ஒரு உறுதி. உன் தெய்வமே என் தெய்வம், உன் தேசமே என் தேசம், உன் சனமே என் சனம். எவ்வளோ ஒரு உறுதியில் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த உறுதியில் இருந்ததுனால அந்த உறுதி
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடன் உண்மையே நம்பியிருப்பினால் நீர் அவனை ஆமென் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக தேடுதலுக்குரிய காரியத்தில் ஆண்டவர் இந்த இஸ்ரவேலை அவாந்தரத்தில் ஊழியர்கள் நிலத்தில் தேடிக்கணும் சார். நம்ம பாவிகளாக இருக்கும்போது சாபத்தில் இருக்கும்பொழுது பலவித வியாதி போராட்டத்தில் இருக்கும்போது கண்டுபிடிச்சார். அடுத்தபடியாக தேவசம நம்ம கண்டுபிடிக்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் உடன்படிக்கையின் தெய்வம். அவர் என்ன செய்கிறானுங்கன்னா, தேடினவர் மணவாட்டியை தேடி உடன்படிக்கை செய்கிறார். இதுவும் திருமணத்துக்கு முன்னாடி தான். அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்னாடியே செய்கிறனா மணவாட்டியோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறான். இது பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த உடன்படிக்கையை குறித்து நோவா காலத்தில் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு ரத்தம் சிந்தல் உண்டு. நோவா என்ன செய்றார்? பேழை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த மாத்திரத்தில் நல்ல மிருகங்களை செலக்ட் பண்ணி அதை ஆண்டுக்கு என்ன செய்யணும், பலி செலுத்துகிறார். இப்போ அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நுகர்ந்தார். ஏற்றுக்கொண்டு அங்கே நோவாட்ட 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சரி, நோவாட்ட ஒரு கவனன்ட் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கையினுடைய மூல காரணம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நோவா என்ன செய்கிறாரு? பலி செலுத்துகிறார். அதில் ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தத்தினாலேயே உடன்படிக்கை. அதுக்கடுத்து இந்த நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம்கிட்ட 15ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாமும் மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்தி அங்கே ஐயர்ந்து நித்திரைக்கு போகிறார். அங்கே ஆண்டவர் இவனுடைய எதிர்கால சந்ததி வரைக்கும் பெரிய உடன்படிக்கை ஏற்படுத்தி உடன்படிக்கை பண்ணுறார். அப்புறம் இப்படி 17ஆம் அதிகாரத்தில் நுனித்தோல் விருத்த சேதனம் உடன்படிக்கை பண்ணுறார். மனுஷனுடைய நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யப்படும். இங்கே ஒரு ரத்த சிந்துதல் தான். இது ஒரு உடன்படிக்கை. இது நித்திய உடன்படிக்கை சொல்கிறார். அதுக்கடுத்து யாத்திராமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வரும்போது இவங்க பலி செலுத்தி அந்த ரத்தத்தை ஜனங்கள் மேலே தெளிக்கிறாங்க. 24:8 வாசிங்க. தெளித்து உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. ஸ்தோத்திரம். இப்போ இதுவரைக்கும் பறவைகள் மிருகங்கள் இவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை ஏற்பட்டு கொண்டே வருது. நல்லா கவனிங்க. இப்போது இது இல்லை ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை. இந்த ஓல்டு கவனன்ட் இப்போ என்ன செய்யனா மாறுகிறது. நம்மகிட்ட வர சபைட்ட வரும்போது புதிய உடன்படிக்கையாக மாறும். எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27 வசனம் 28 வாசிக்கிற பொழுது, இந்த பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்குது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு பலி மிருகங்கள் பலி பறவைகள் அதில் சிந்தின ரத்தத்தினால பழைய உடன்படிக்கை செஞ்சார். இப்போ அவரே பரிசுத்த ரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கை நம்மோடு செய்கிறார். இதுதான் சபைக்கு உரிய உடன்படிக்கை. ஆமென். இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் தேவ சமூகத்தில் பெரிய பாக்கியவான். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் 9ஆம் அதிகாரம் எபிரேயர் வாசித்து பார்க்கலாமா? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அதாவது இந்த 13ஆம் வசனத்தில் சொல்லுது, சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த மனசாட்சியை என்ன சுத்திகரிக்கணும்?
செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் சாதாரணப்பட்டது கிடையாது. இது எங்கே போய் சுத்திகரிக்குதா? இந்த மனசாட்சியை, அதில் கிடக்கிற செத்த கிரியைகள். ஆரம்பத்தில் நம்ம ஒரு நாள் தியானிச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. செத்த கிரியைகள் என்னது? அது முடிச்சிட்டு சோழி முடிச்சிட்டு அந்த கிரியில் போய் ஃபாலோ பண்ணுறது அநேகர். செத்த கிரியைகள், செத்த கிரியலுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். வாஸ்தவமா அந்த செத்த கிரிகள் அதே ஒன்று செத்துது, டெட்டு. அதை போய் அநேகர் நினைச்சாங்க இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அல்லேலூயா. அதை விட மோசம் தான். ஒரு கல்லுலேயும் மண்ணுலேயும் வெள்ளிலையும் பொண்ணுலேயும் ஏதாவது ஒன்றில் சம்திங் என்ன செஞ்சாங்க, உருவம் உண்டாக்கி அதை அவங்களே செஞ்சு அவங்களே என்ன செய்றாங்க, வணங்குறாங்க. அதில் உயிரைகளை செத்த கிரியைகள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆணுடைய பிள்ளைகள். இந்த செத்த கிரிகளுக்கு வேதம் சொல்லுது, அந்த இது மனசில் செத்த கிரிகள், அதை சுத்திகரிக்கிற ஆண்டவர் இயேசுவின் ரத்தம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நம்மளை கர்த்தர் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை காத்திருக்க தேவ பிள்ளைகள், இந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. சரி, தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மணவாளன் முதலாவது தேடுகிறார், எந்தெந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறார். அதுக்கடுத்து இந்த மணவாளன் மணவாட்டியோட உடன்படிக்கை செய்கிறார். இந்த இயேசு சபையோட புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அடுத்து பழைய ஏற்பாட்டில் அல்லது பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் 50வது நாளில் வார்த்தையை தந்து தமது ஜனம் என்று முத்திரிக்கிறார். யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்தில் அது 50வது நாளில் வசனம் கொடுக்கிறார், 10 கற்பனையில் கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் தம்முடைய ஆவியை சபைக்கு பொழிந்து இங்கே சபையை மணவாட்டியாக முத்திரிக்கிறார். இதை நம்ம தெளிவாக பார்க்கணுன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். 4 எபேசியர் 4 30 முதல் பகுதி வாசிக்கலாம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவி. நீங்கள் முதல்ல வாசிக்க 2வது வாசிங்க 1ஆம் அதிகாரத்தை வாசிங்க 12லேருந்து 14 12 13 14 வாசிங்க. ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்து அவருக்கு சொந்தமானவர்கள் மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமாயிருக்கிறார். முத்திரையும் அச்சாரமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் பொழிந்தள்ளி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையில் கவனிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடில் யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை செய்கிற பார்த்தீங்களா, வசனத்தை வந்து நம்ம தம் ஜனமா என்று சொல்லி ஏற்படுத்துகிறா பார்த்தீங்களா. அப்போயும் 50வது நாள் தான். புதிய ஏற்பாட்டில் இப்போயும் 50வது நாள் தான். அன்னைக்கு வார்த்தை தந்தார், இந்த 50வது நாளில் ஆவி தந்தார். அல்லேலூயா. நம்மை மணவாட்டி என்று சொல்லி கர்த்தர் முத்திரித்திருக்கிறார், அச்சாரம் இட்டிருக்கிறார். இந்த அச்சாரம் என்பது கிராமத்தில் தான்
பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. மணமகன் அச்சாரம் இடுகிறார் அப்படி சொல்லுவாங்க. அச்சகாரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, நாட்டு பாஷையில் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது வெளி நாட்டு பழக்கம் இந்த ரிங் போடுவாங்க நிச்சயம் அன்னைக்கு. யூதருடைய பழக்கம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வெள்ளி நாணயங்களையோ 10 தங்க நாணயங்களையோ என்ன செய்வோன்னா மணமகளுக்கு கொடுத்து அந்த மணமகள் அதை கழுத்திலே போட்டிருக்கணும். அதை நம்ம ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா, அதில் ஒன்று தான் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் கழித்து தான் கல்யாணம். அப்போது ஒரு வெகுமதி கொடுப்பார். அந்த வெகுமதி அவங்க கரெக்டாக பாதுகாப்புன்னு வச்சுருக்கணும். ஏதோ ஒன்று கூட வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ அல்லது ஏதோ ஒரு பொருளை கொடுப்பாங்க. அச்சாரம் விடுதல் இதான் நம்ம இந்தியாவிலையும் இன்ன வரைக்கும் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து என்ன சொல்லுவாங்க, இது மணமகன் இது மணமகன் சொன்னா நிச்சயம் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். யூதருடைய முறைமைப்படி நமக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை பொழிந்தல் இருக்கிறார். தம்முடைய ஆவியை தந்தவர் அவர் என்னைக்கு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறாரோ அன்னைக்கு வரைக்கும் அந்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார், முத்திரையாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த மணவாளன் மணவாட்டியாகிய சபை மேல் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் அவர் தேடி கண்டுபிடிச்சு அவர் பரிசு பொருளை கொடுத்து அவர் அச்சாரம் விட்டிருக்கிறார். அதனால தான் நம்மளை ஒரு மணமகன் எவ்வளோ பிரயாசப்பட்டு தேடி எவ்வளோ பிரயாசப்பட்டு தன்னுடைய சேர்த்துல ஒரு பகுதியை கொடுத்து அந்த அச்சகாரம் போட்டிருக்காரு. அவர் ஒரு திருமண நாளை குறித்து அவளோடு மனமகிழ்ச்சியோடு இருப்பார். இதுபோலத்தான் கர்த்தர் நடுவானில் ஒரு நாள் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே விண்ணவர் இயேசுவோடு கூட மணவாட்டி சந்திக்கும் நாளை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியாக இருப்பது போல கர்த்தர் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த மகிழ்ச்சிகளை கடந்துச்சுவோம். தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் தேவ சமுதில் ஜெபித்து நாம் இந்த புதியவர் முடித்து பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். அன்பின் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் கர்த்தர் பிரியமாக இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் மேல் மனமகிழ்ச்சியாக இருக்க குறித்து நாங்கள் தியானிக்க வச்சுங்க. இருக்காது ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் எங்களை தாழ்த்துற உரிமையாக்குறோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் இந்த மாதத்தின் முதல் நாளிலே பரிசுத்த பந்தி ஆரணையை அனுசரிக்க உதவி செய்யும். தேவனாய் கர்த்தர் தகுதியுள்ள பிள்ளைகளை எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பணிவோடு மன்றாடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.